டிட்வா புயல் காரணமாக பிச்சாவரம் படகு குழாம் மூடப்பட்டுள்ளது. இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் செந்தில்குமார். செந்தில்குமார், படகு குழாம் மூடப்பட்டதற்கான காரணம் புயல்னு சொல்லப்பட்டிருக்கு. வேற என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்க. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள டிட்வா புயல் காரணமாக சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதலே பரவலாக மிதமான மழை பெய்து வருகிறது. குறிப்பாக கடலோர பகுதிகளிலும் மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கடல் அலைகள் பல அளவுக்கு சீற்றம் ஏற்பட்டு பல மீட்டர் உயரத்திற்கு கடல் அலைகள் கொந்தளித்தபடி காணப்படுகிறது. உலக பிரசித்தி பெற்ற சுற்றுலா மையமான சிதம்பரம் அருகே உள்ள பிச்சாவரம் சுற்றுலா மையம் இந்த டிட்வா புயல் காரணமாக மூடப்பட்டிருக்கிறது. இன்று காலை கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி புயல் கரையை கடக்கும் வரை இந்த பிச்சாவரம் சுற்றுலா மையம் மூடப்பட்டிருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார். இதனால் பிச்சாவரம் சுற்றுலா மையம் இன்று இயங்கப்படவில்லை. பிச்சாவரத்தை பொறுத்தவரை சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் சார்பிலும் வனத்துறை சார்பிலும் படகு சவாரி நடந்து வருகிறது. தற்போது பிச்சாவரம் சுற்றுலா மையம் செயல்படாததால் 50க்கும் மேற்பட்ட பயணிகளின் சுற்றுலா படகுகள் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அந்த பகுதியில் காற்றும் மழையும் லேசாக அடித்தபடி மழை பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. கடலோர பகுதிகளான வேளங்கிராயன்பேட்டை, சாமியார்பேட்டை, மடவாப்பள்ளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கடல் அலைகள் சீற்றத்துடன் காணப்படுகின்றன. சுற்றுலா மையத்தை பொறுத்திற்கு நாளை, அதாவது டிட்வா புயலானது நாளை இரவு வரை கரையை கடப்பதற்கு தாமதமாகும் என்பதால் நாளையும் பிச்சாவரம் சுற்றுலா மையம் மூடப்பட்டுதான் இருக்கும். இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் யாரும் வராததால் இந்த சுற்றுலா மையம் தற்போது வெறிச்சோடி காணப்படுகிறது. கள விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.